ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு பிசிபேலா பாத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், ஒரு குட்டி எலும்புச்சம்பழ அளவு புளியை 1/2 hour முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் பெருசு 1, இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பீன்ஸ் ஒரு 20, கத்திரிக்காய் சின்னது 1, கேரட் மீடியம் சைஸ் 1, உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 1. இது எல்லாத்தையும் நீள நீளமாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நறுக்கினோடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 வத்த மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி தழை, நெய் 2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன். இதை வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: 2.5 ஸ்பூன் தேங்காய், கொத்தமல்லி வர ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 15 வத்த மிளகா. எங்களுக்கு காரம் நிறையா வேணும்னு நான் 15 வத்த மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வத்த மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ முதல்ல அடுப்பில் பேனை போட்டுண்டு பேன் சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, அந்த வெந்தயம் அதை போட்டுக்கலாம். இது லைட்டாக வறுத்துன்ட்டு இந்த வத்த மிளகாவை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு அந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மிளகா நல்லா வறுபடணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை உங்களுக்கு வறுபட்டோன்னு நல்லா வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுத்து, மிளகாவும் நல்லா வறுபட்டுடுத்து, வாசனையும் வருது. இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. பெருங்காயம் போட்டு ஒரு வாட்டி ஒரு பெரட்டின்ட்டு இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டினா போகிறோம். ட்ரை கோகோனட்டுங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி பெரட்டினா போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் போடுறீங்க அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதெல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ குக்கர் கடியில் தண்ணி வச்சுட்டு அந்த 1 கப் அரிசியும் 1/2 கப் பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த குக்கர் ஏனத்தை இந்த குக்கருக்குள்ளே இது மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு 1 கப் அரிசி 1/2 கப் பருப்புக்கு 4.5 கப் தண்ணி. நான் இந்த கப்பால் தான் அரிசியும் பருப்பையும் அளந்தேன், அதே கப்பால் 4.5 கப் தண்ணி ஊற்றுறேன். எப்போதுமே சாம்பார் சாத்துக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் சாதம், அதனால 4.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இதை மூடி போட்டு மூடிட்டு இந்த மூடி மேலே நான் இந்த காயெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த காயெல்லாம் நான் இது மேலே இப்படி வைக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு சாதமும் வெந்துடும், காயும் அதே சமயத்தில் வெந்துடும். இப்போது காயையும் இது மேலே வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டு இது ஒரு 5 விசில் நல்லா வரட்டும். அப்போ தான் சாதமும் நல்லா குழையும், காயும் நல்லா வேகும். இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ இந்த குக்கர் விசில் வந்துடுத்து நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது குக்கர் திறக்க வரட்டும். வறுத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை இப்போ நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் திரும்பியும் பேனை போட்டுண்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்ட்டு அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யும் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம்.
உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போது இதில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போது இதில் குக்கர் திறக்க வந்துடுது. இந்த வேக வச்ச காயெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. மெதுவாக கலருங்கோ, இல்லைன்னா காயெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக கலரி விடுங்க. இப்போது இதில் இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றி கலரி விட்டுட்டு இப்போது இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை ஊற்றிக்கலாம். விழுதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்கோ. உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுன்ட்டு இப்போது இதில் 2 கொத்து கொத்தமல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு கடைசியாக தூவறதுக்கு வச்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டால் ரொம்ப வாசனை நல்லா இருக்கும். அதனால தான் நான் கொத்தமல்லி போட்டு கொதிக்க விடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சாதத்தை கரண்டி போட்டு கொஞ்சம் மசிச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ இதில் நம்ம இந்த சாதத்தை போடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சாதத்தை போட்டுக்கலாம். அப்படியே குத்தி கலரி விடுங்க. நல்லா சாதம் வந்து கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கலரிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து சாம்பார் சாதம் நேரம் ஆக ஆக கெட்டியாயிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆறினாலும் அது வந்து ரொம்ப கெட்டி ஆகாமல் இருக்கும். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கலரிண்டாச்சு. இப்போது இதில் மிச்சம் இருக்கிற நெய்யை ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்கோ. இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாம்பார் சாதம் ரெடி.